வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ்டேக்கு வந்து ஒரு வெப்சைட் எழுத போறோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து தான் எழுத போறோம். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த வேலண்டைன் வீக் ஃபுல்லா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் எழுதியிருக்கோம். வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுவுமே வந்து ரொம்ப வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு புரொடக்ஷன் ரெடியான ஒரு சீனியர் லெவல் டெவலப்பரா வந்து நீங்க கண்டிப்பா மாறுவீங்க. அதுக்கான எல்லா ஐடியாஸுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து குடுத்துருக்கோம். அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது எப்படி வந்து பண்ணணும், வேணாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு லைனுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி பேசியிருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, பழைய வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் இனிமே வந்துட்டே இருக்க போது. சரி, ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் வந்து டெமோவ பார்த்துடலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, கிஸ் சென்ட் வேர்ல்ட் வைட் டுடே வந்து 4 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 4ன்ற கவுண்ட் வந்து எப்படி வருது? நம்ம ஸ்டாட்டிக்கா குடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையவே கிடையாது. ஸோ கீழ வந்து சென்ட் அ விர்ச்சுவல் கிஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல என்னோட நேம் வந்து குடுக்குறேன். ஸோ அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து ப்ளோ கிஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவுண்ட் வந்து 5ன்றது மாறும். ஸோ நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கவுண்ட் வந்து அதே மாரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 5ன்றது இருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ அது எப்படி லோக்கல் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம நெறைய இடத்துல அந்த ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, நம்ம டீப் அண்ட் டீப்பா ப்ராப்ஸ் வந்து போட்டுட்டே இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா, நம்ம வந்து ஒரு குளோபலா ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். அந்த லேயர்ல இருந்து நமக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐ அதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண போறோம். அப்புறம் கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னலாம் ஹிஸ்டரி வந்து இருக்கு. அந்த அதுக்கு சம்மந்தமானது வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ இது வந்து வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு கரோசல் வந்து வச்சிருக்கோம். அத இங்க பார்த்தோம் அப்டின்னா, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் வந்து நம்ம மூவ் பண்ண கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். அப்புறம் கீழ வந்து ஒரு ஃபூட்டர் வச்சிருக்கோம். சரி, ஓகே. இந்த வீடியோலேருந்து நம்ம என்னென்னலாம் கத்துப்போம் அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து எப்படி வந்து அரேஸ் யூஸ் பண்றது, எப்படி வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா மேப் பண்றது, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேத் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத பத்தி நெறைய வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வந்து டைம் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைம் அவுட்ட பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கஸ்டமா எப்படி வந்து நம்மளா ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ அப்புறம் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபி யூஸ் பண்ணியிருக்கோம். லோக்கல் ஸ்டோரேஜ், யூஸ் கால் பேக், யூஸ் ரெஃப், டிஸ்பேட்ச் எப்படி வந்து பண்ணணும். ஸோ அனிமேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி கூலா எப்படி வந்து வைக்கிறது, சிஎஸ்எஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னஸா தான் வந்து இருக்க போகுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த சைஸ்க்கு வேணாலுமே காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் சைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்க கீழ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்கா? ஸோ டேப்லெட்டுக்கு மாத்திருவோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இது மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாமே எப்படி வைக்கிறது, இங்க பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து இது செட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்ப வேற குடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸோ நான் இப்ப இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்துட்டு சிடபிள்யூஏ அப்படின்னு குடுத்துட்டு லாட்ஸ் ஆஃப் கிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து நான் ஜஸ்ட் வ்ளோ கிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவுண்ட் வந்து 6 ஆகுதா? இங்கேயும் வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து அப்டேட் பண்றது, எப்படி வந்து செட் பண்றது, எப்படி வந்து அத கெட் பண்றது, இது எப்படி வந்து டைனமிக்கா வந்து பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நெறைய வந்து ஒரு எப்படி சொல்றது? நாலேட்ஜ் வந்து நெறைய எடுத்துக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்க வந்து இது உங்களோட ரிலாக்ஸான டைம்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குற மாரி வந்து வாங்க. ஏன்னா நம்ம அப்பதான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்கா இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த டைம்ல வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம நெறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளார நெறைய கன்டென்ட் வந்து வச்சிருக்கோம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து எப்படி வந்து லோக்கல் ஸ்டோரேஜ வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து செட் பண்ணணும், எப்படி வந்து இத ஏன் வந்து நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணணும், அந்த கேள்வி வந்து கண்டிப்பா வந்து வரணும். ஏன் நம்ம வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணணும், நார்மலா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாம இதுல ஏன் நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விக்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளார இருக்கு. நீங்க இந்த வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோடுக்கு வந்து போயிரலாம். நான் ஜஸ்ட் வந்து சில விஷயங்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்ல வெறும் ஜஸ்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைமும் சிஎஸ்எஸ் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இந்த வீடியோவோட லென்த் வந்து போயிரும். ஜாஸ்தியா போயிடும். நம்மளால லாஜிக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சிஎஸ்எஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, index.jsல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைல். ஸோ இதுக்கு வந்து போயிரலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, index.cssன்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா, index.css குடுத்து அங்க வந்து கொஞ்சம் ஸ்டைல் வந்து எழுதியிருக்கேன். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஆப் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம ஆப்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது. வெறும் ஸ்டைல மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டைல் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து சிஎஸ்எஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் வந்து லாஜிக் ஃபைல் வந்து நம்ம எழுதவே இல்ல. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதல. ஸோ நம்ம அத வந்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ app.jsக்குள்ளார போயிடுறேன். ஸோ இந்த app.jsக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2, 3 விஷயம் வந்து நம்மளோட ஃபைனல் டெமோலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஹார்ட் வந்து மூவ் ஆவுறது இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் மூவ் ஆவுது இதெல்லாம் வந்து இருக்குல்ல.
ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல தான் இருக்க போகுது. அதே மாதிரி நம்மளோட காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார இருக்கிற எல்லாமே இங்க தான் ரெண்டர் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் காம்போனன்ட் வந்து பில்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1யும் H2யும் இப்போதைக்கு தேவையில்ல அப்படிங்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து div வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த div வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த divல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BG Hearts அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ அப்புறம் வந்து ஏரியா லேபிள் வந்து கொடுக்க போறோம். ஸோ ஏரியா ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரூ அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். சரி ஓகே. இதை கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்ட வந்து பின்னாடி வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவ வந்து வச்சுக்க போறோம். பட் அந்த அரே வந்து நம்ம நார்மலா போட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரியும் நீங்க அரேவ வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். இந்த கோட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட வேணாம். இப்படியுமே நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஸோ அரே ஆஃப் 12 ஏன்னா இது வந்து 12 அதாவது 12 வாட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா அரேவோட லென்த் தான். ஸோ இதுல வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்குல்ல. இதுல வந்து நம்ம 12 வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த அரேவோட அரே ஆஃப் 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து டாட் மேப் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து மேப் பண்ணா தான் அந்த லூப் பண்றதா அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லாதனால இத குடுத்துறேன் அண்டர்ஸ்கோர். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ எப்பவுமே மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இண்டெக்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ அதனால நான் வந்து கீ வந்து குடுக்கணும். ஸோ கீ வந்து நமக்கு வந்து ஐடி இல்லாததுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிவ் வந்து போட்டாச்சா, எப்பவுமே மேப் பண்ண அடுத்த நிமிஷமே ஜஸ்ட் வந்து கீய வந்து போட்டுருங்க. ஸோ கீ வந்து இண்டெக்ஸ்ன்றது குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஹார்ட். ஸோ அதனால பிஜி ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து நான் கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டைல் கொடுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ட்ன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட்ல வந்து நிறைய ஹார்ட் வந்து வரப்போகுது. ஸோ இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த ஹார்ட் ஏதோ ஒரு ஹார்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி வந்து எமோஜிஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இல்ல அப்படின்னா இந்த மாதிரியுமே வந்து கொடுக்கலாம். நீங்க இங்க பின்னாடி வந்து போகுது பாத்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஃபைனல் டெமோல பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒரு பிங்க் கலர்ல இந்த வந்து இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு பதிலா இந்த ஹார்ட் வந்து கொடுக்குறேன். நம்ம எப்படி வேணுமோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர்ல வேணுமோ அதையுமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு எமோஜி தான் அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டைல்ல வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், அனிமேஷன் டிலே எவ்வளோ இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்க போறோம். ஸோ இது 3 தான் வந்து வைக்க போறோம். அதுக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைனமிக்கா இருக்கணும்ல. ஸோ அதனால அத போட்டாச்சு. டைனமிக்கா எழுதணும்னாலே டாலர் சிம்பல் வந்து போட்டுறணும். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, math.random வந்து குடுக்குறேன். ஸோ math.randomன்றது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, 0லேருந்து 1க்குள்ளார வந்து நம்பர் ஜெனரேட் பண்ணும். அதுக்கு இன்டூ நம்ம 100 குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளார எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி ஜெனரேட் பண்ணிக்கும். நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, அதுவாவே மூவ் ஆயி அந்த மாரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷன் டிலே வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். நீங்க அத கரெக்ட்டா ப்ராப்பரா குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூஐல பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிலே வந்து குடுக்க போறேன். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட மறுபடியும் math.random தான் இருக்க போகுது. ஸோ ஏன்னா ரேண்டமா தான் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ math.random இன்டூ 25 குடுத்துக்கிறேன். பட் ஆனா இது வந்து பெர்சன்டேஜ்ல இருக்க போறதில்ல. இது வந்து செகண்ட்ஸ்ல இருக்க போகுது. ஸோ செகண்ட்ஸ் வந்து லாஸ்ட்ல வந்து குடுத்தாச்சு. நார்மல் ஸ்டைல் தான். அதுல வந்து நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் குடுக்க போறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபாண்ட் சைஸுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே எப்படி வந்து டைனமிக்கா மாத்தணும் அப்படி நீங்க வந்து இந்த இடத்துல வந்து 12 px இந்த மாரி வந்து குடுக்கலாம். பட் இதையுமே எப்படி வந்து டைனமிக்கா மாத்தணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 பிளஸ் ஏன்னா 1ன்றது தான் பேசிக்கா வந்து எனக்கு 16, 12 அந்த மாரி வருதுல்ல. அந்த 1 வந்து நான் பை டிஃபால்ட்டா குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளது இருக்குல்ல. ஸோ math.random வந்து குடுக்குறேன். ஸோ math.randomல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 1.5ன்னு குடுத்துக்கிறேன். லாஸ்ட்ல வந்து ரெம் வந்து குடுக்க போறோம். ஏன்னா நம்ம வந்து ரெம், பிஎக்ஸ் இந்த மாரி தானே குடுக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ பேசிக்கா இதான் அதுக்கான ஸ்டைல்ஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து போட போறோம். ஏன்னா காம்போனன்ட்ஸ் போட்டா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்தது என்ன வரப்போகுதுன்றது தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம போய் கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து hero.js அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹீரோ காம்போனன்ட் ரெண்டர் ஆகணும்ல. அதனால இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. ரிட்டர்ன் போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத குளோஸ் பண்ணிடலாம். இத குளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு H1ல ஹீரோ காம்போனன்ட் அப்படிங்கிற மாரி குடுத்து இந்த H1 வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துலயுமே நேம் வந்து மாத்துறோம். நம்ம அதையுமே வந்து மாத்திக்கலாம். இத குடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பிளாங்க்கா வரும். அது ஏன் அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ இம்போர்ட் ஹீரோ ஃப்ரம்
நம்மளோட காம்போனன்ட்ஸ்ல ஹீரோ இது வந்துரும். ஸோ, இப்ப நம்மளோட ஹீரோ காம்போனன்ட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, நம்ம இப்ப ஹீரோ காம்போனன்ட் குள்ளார போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். என்னோட ஹீரோ காம்போனன்ட் குள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும். அத மறந்துறாதீங்க. நம்ம தனித்தனி ஃபைலா வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மொத்தமா வந்து ஸ்டைல வந்து எழுதியிருப்போம். ஸோ, style.cssல. அதனால நமக்கு வந்து எந்த கன்ஃப்யூஷனுமே இருந்திருக்காது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட hero.css நான் இங்க இந்த இடத்துல வந்து கால் பண்ணணும். ஏன்னா நம்ம தனித்தனியா தான் ஸ்டைல் எழுதியிருக்கோம். அதுக்கேத்த மாரி கால் பண்ணிக்கணும். சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த h1 தூக்கிடலாம். தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட செக்ஷன் டாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ செக்ஷன் டாக்கும் டிவ் டாக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல அப்படின்னா, நம்ம அதுக்க பத்தியுமே வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இங்க குடுத்தோனயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேக்கிரவுண்ட் வந்து டக்குன்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஹீரோ கிளாஸ்க்கு பின்னாடி என்னென்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போனன்ட் எழுதுனோனே நம்ம வந்து பார்த்துரலாம். நெக்ஸ்ட் வந்து டிவ் வந்து போடலாம். ஸோ இந்த டிவ்வ வந்து போட்டுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, கண்டெய்னர் தானே இது. ஸோ அதனால கண்டெய்னரு. ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஹீரோ கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. அந்த உள்ள கன்டென்ட் வந்து ஹீரோ கன்டென்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிவ் டாக் வந்து போட போறோம். ஸோ அந்த டிவ் டாக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிஸ் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து லிப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த எமோஜிஸ் கிடைச்சிரும். நம்ம அதையுமே வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ போட்டோம்னா தெரியும் இந்த இடத்துல ரைட்ல வந்து வர ஆரம்பிச்சுச்சு. கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அத வந்து போட்டுடலாம். அப்புறம் நமக்கு இது வந்து விஷ் பண்ணிடலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஹேப்பி கிஸ் டே அப்படின்ற மாரி வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ அது வந்து 2 பேராகிராஃப் டாக்கா இருக்க போது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து இங்க நம்மளோட ஃபைனல் டெமோல பார்ப்போம். ஸோ மேல குடுக்குறேன் அப்படின்னா, இந்த February 13, 2026 இருக்குல்ல, இது ஒரு பேராகிராஃப் டாக்காவும், செலிப்ரேட் லவ் வித் எ கிஸ் இருக்குல்ல, அது ஒரு பேராகிராஃப் டாக்காவும் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம அந்த 2 பேராகிராஃப் டாக்கையுமே வந்து போட்டுறலாம். ஸோ பேராகிராஃப் டாக் குள்ளார இந்த கன்டென்ட் இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு பேராகிராஃப் டாக் வந்து போட போறோம். ஸோ அந்த பேராகிராஃப் டாக் குள்ளார என்னோட இந்த செலிப்ரேட் லவ் வித் கிஸ் இது இருக்குல்ல, ஸோ இது வந்து போட போறோம். இதையும் வந்து போட்டாச்சு. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே நம்மளோட யூஐ வந்து கிரியேட் பண்ணிடலாம். அப்படி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி வொர்க் ஆகும் என்னன்றது தெரியும். யூஐ கிரியேட் பண்ணாம நம்ம ஜஸ்ட் லாஜிக்ல போனோம் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய இடத்துல வந்து என்ன பண்றோம், என்ன ஏதுன்னே புரியவே புரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதனால யூஐய ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து நம்ம ஸ்கெலிட்டன வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேல உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த டிவ் வந்து வச்சாச்சு. ஸோ இங்கேயுமே வந்து அந்த டிவ்வ க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஸ்ன்ற மாரி இருக்க போது. இந்த ஸ்டாட்ஸ்ங்கிறது பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வந்து எவ்வளோ வந்து போயிருக்கு அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற மாரி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. ஒரு ஸ்பான் டாக் வந்து வைக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஸ்பான் டாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பான் டாக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேற எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து பண்ண போறதில்ல. ஸோ இத வந்து குடுத்துடுறேன். குடுத்துடலாம். பட் இந்த 6ன்றது இருக்கு பாருங்களேன், அது வந்து நார்மல் ஸ்டைலா இருக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் வந்து போல்ட் ஆகி தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ராங் டாக் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ராங் டாக்லாம் ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் வந்து வெறும் பிளெயின் HTML டாக்ஸ் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு போல்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, அத டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரியுதுல்ல. ஸோ அதுக்காக தான் வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த பட்டனையுமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். ஸோ பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ பட்டன் வந்து வச்சாச்சு. ஸோ இந்த பட்டன் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துடுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். அது என்ன பட்டன் அப்படின்னா, சிடிஏ பட்டன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அந்த பட்டனுக்கு வந்து சென்ட் அ வர்ச்சுவல் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து டவுன் ஆரோ இத மாரி டவுன் ஆரோ ஓகே. ஏதாவது எமோஜிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆரோ எமோஜிஸ் ஓகே. இது இல்லனாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நம்ம எதுவும் அந்த பட்டன்ல வந்து செய்ய போறதில்ல. ஸோ அதனால நம்ம அத அப்படியே டிஃபால்ட்டா விட்டுறலாம். ஸோ சென்ட் அ வர்ச்சுவல் கிஸ் அப்படிங்கிறத மட்டும் குடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வர்ச்சுவல் கிஸ் பட்டனும் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா வந்து கீழ போயிடலாம். ஸோ கீழ போயிட்டு நம்மளோட இந்த காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கோடுக்கு போயிட்டு hero.css இருக்குல்ல, அத போய் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். என்னென்ன கோடு நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு வந்து ஒரு மினிமம் ஹைட் வச்சிருக்கோம். டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கோம். ரோ வைஸ்ல வரணுங்கிறதுனால அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட். என்ன ஒரு யூஆர்எல் குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி அந்த எமோஜி இந்த மலை மாரி இருக்குல்ல, ஸோ இந்த பின்னாடி உள்ள இமேஜ் வந்து இங்கேருந்து அந்த பேக்கிரவுண்ட்லேருந்து தான் வந்து ரெண்டர் ஆகுது. அப்புறம் டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் குடுத்துருக்கோம். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அப்சல்யூட் குடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ கன்டென்ட் வந்து ஒரு Z இண்டெக்ஸ் ஆஃப் 2 குடுத்துருக்கேன். அது ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஓவர்லே ஆயி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அத வந்து குடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கிஸ் லிப்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் அனிமேஷன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து போயிட்டு வர மாதிரி இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ ஈஸி இன் அவுட் டிஸ்ப்ளே வந்து பிளாக் வச்சிருக்கோம். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இங்க அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ 0%லேருந்து 100%க்கு. ஸோ ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்க கொடுத்தேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓவர்லே வருதுல்ல, அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா H1லேருந்து வந்து இதை கொடுத்துருக்கோம். H1க்கு வந்து ஒரு தனி ஸ்டைலாகவும் அந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிங்கிஷ் கலரில் வருதுல்ல, அது வந்து இந்த டெக்ஸ்ட் ஷேடோனால தான் வருது. ஸோ அப்புறம் வந்து நம்மளோட டேட் இந்த டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். டேக்லைனுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாட்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பேக்ட்ராப் ஃபில்டர் வந்து பிளர் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து பிளர் ஆகி வந்து தெரியுது. ஸோ அப்புறம் நம்மளோட பட்டனுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கோம். அதை ஹோவர் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து கரஸ்பாண்டிங்காக வந்து மீடியா கொரிஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட app.jsக்கு வந்து போயிடலாம். போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கிஸ் சென்டர் அப்படின்ற காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கிஸ் சென்டர் அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். ஸோ நம்மளோட காம்பனன்ட்ஸ்குள்ளார போயிட்டு நம்மளோட கிஸ் சென்டர் .js அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஹீரோல போட்ட மாதிரி தான் அதே தான். அண்ட் ஜஸ்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளார வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். அது என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதனால அந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆயிருக்கா இல்லையான்றதுக்காக நான் ஜஸ்ட் வந்து கிஸ் சென்டர் காம்பனன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையுமே ஹீரோக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து மறுபடியும் வந்து பிளாங்காக தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு எதை இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா கிஸ் சென்டரை வந்து காம்பனன்ட்லேருந்து இது பண்ணிடுறோம். ஸோ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன், வருதா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கிஸ் சென்டர் காம்பனன்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும். அதையுமே இம்போர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கிஸ் சென்டர் .css அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போது ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட இதையும் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்க போது ஸோ கடைசி வரைக்கும் இந்த காம்பனன்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த காம்பனன்ட்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வந்து நடக்கணும், இந்த ஸ்டேட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த இடத்துல தான் நிறைய டிஸ்பேட்ச் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். பட் இப்போ வந்து நம்ம வெறும் அவுட்லைனை மட்டும் தான் கிரியேட் பண்ண போறோம். நம்ம அதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H1 வந்து தூக்கிட்டு என்னோட செக்ஷனை வந்து போட்டுக்கிறேன். ஸோ செக்ஷன் டேக் வந்து போட்டாச்சு. ஸோ க்ளோஸும் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால நான் அந்த கிளாஸ் நேமையுமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிவ் கிளாஸ் வந்து வேணும். ஸோ அதனால டிவ் வந்து வச்சிடறேன். ஸோ டிவ் வந்து வச்சிடறேன். இந்த இடத்துல வந்து அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னராக இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு H2 வந்து இருக்க போகுது. ஸோ கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஓகே, இது கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா H2 வந்து இருக்க போது. ஸோ H2 வந்து இருக்க போது அந்த H2ல நம்மளோட கண்டென்ட் வந்து எழுத போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு டிவ் வந்து வேணும். ஸோ அந்த டிவ்வையுமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சென்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. ஸோ அதனால கொடுத்துறேன். இந்த H2ல வந்து நம்ம கண்டென்ட் எழுதாம இருக்கோம்ல, அது என்ன அப்படின்னா இந்த சென்டர் வர்ச்சுவல் கிஸ். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ வர்ச்சுவல் கிஸ். ஓகே ரைட்டு. இப்போ இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்ம்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து வைக்க போறோம். ஸோ இன்புட் வந்து வைக்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்புட் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு. அப்புறம் ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிஸ் இது இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணா நமக்கு நடக்கணும்ல. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ பேசிக்கா சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து போட்டாச்சு. அப்புறம் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஏரியா வந்து இருக்க போகுது. ஸோ அதையுமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் ஏரியா வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பட்டன் வந்து இருக்க போகுது. ஸோ பட்டன் வந்து இருக்க போகுது. அதையுமே வந்து போட்டாச்சு. அந்த பட்டன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டிவ் வந்து போட போறோம். ஸோ இந்த இடத்துலயே வந்து ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கிஸ் எமோஜி வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேமே வந்து கொடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா பிக் கிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ் நேம் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். சரி ஓகே, இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே வந்து வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ நமக்கு அந்த பட்டனுக்கு நேம் வைக்கல, அந்த இன்புட் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலங்கிறதுனால வரல. ஸோ நம்ம அதையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த டைப் வந்து கொடுக்க தேவையில்ல. டைப் வந்து என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே வந்து நமக்கு வந்து டெக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்க தேவையில்ல. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுக்க போறோம். அப்புறம் வேல்யூ நம்மளோட ஆன் சேஞ்ச் வந்து இருக்க போது. அதுக்கு நம்ம ஸ்டேட் ஹேண்டில் பண்ணோம். நம்ம அந்த லாஸ்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் வந்து வைக்க போறோம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா யுவர் ஸ்வீட்
மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இந்த பட்டன் இருக்க போதில்ல, ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நேம் வைக்கணும்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளோ கிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தனா, ஸோ இந்த ஹார்ட் வந்து நம்ம இந்த ஹார்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் இந்த இடத்துல வந்து வைக்கணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா சென்ட் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சென்ட் பட்டன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து இந்த இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து என்னென்ன பண்ணல அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டை வந்து எதுலையுமே இந்த ஹேண்டிலே பண்ணல. யூஐ ஃபஸ்ட்டு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து யூஐ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் டெமோக்கு போயிடலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், நம்மளோட கேலரியை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட போகிறோம். அப்புறம் நம்மளோட ஃபூட்டர் இருக்க போகுது. ஸோ இதை தான் நம்ம இனிமேல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஐயை வந்து கிரியேட் பண்ணிடலாம். யூஐயை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஸ்டேட் ஹேண்டில் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ நம்மளோட கோடுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.jsக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ app.jsல போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னல. ஸோ அது என்ன காம்பனண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பனண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த காம்பனண்ட்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து போடணும். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ எக்ஸ்போர்ட் இங்கே ஹீரோவில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஹீரோ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக ஃபங்க்ஷன் ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். நம்ம ஒரு வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதே தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதையே பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் வந்து எழுதணும். ஸோ H1 வந்து போட்டாச்சு. ஸோ அந்த H1ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து H1 வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆட்டோ இம்போர்ட் ஆகலை. ஸோ நம்ம app.jsக்கு போயிட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் வந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ்க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். என்னோடது வந்து என்ன அப்படின்னா பேசிக்காக இந்த என்னென்ன இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த ஏஐலேருந்து தான் எடுத்தேன். ஸோ எது வந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷன் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தேன். அது வந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அந்த 5 இன்ஃபர்மேஷனை தான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அரேவா போட்டு ஒரு 5 வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த ரிட்டர்னில் பேசிக்காக என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செக்ஷனை தான் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் டேக் வந்து போட போகிறேன். ஸோ எப்போவுமே சிமெண்டிக் HTML மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் சிமெண்டிக் HTML எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் டிவ் போடாதீங்க. ஒரு மீனிங்ஃபுல்லாக அந்த இடத்துல கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சிமெண்டிக் HTML யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனு. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டிவ் வந்து போட போகிறோம். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து பேசிக்காக கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. இந்த கிளாஸ் நேம் இந்த இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, நம்ம வந்து பை டிஃபால்ட் ஃபுல் ஸ்டைல் எழுதல. நம்ம இந்த இடத்துல தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஃபேக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிவ்ல வந்து நம்ம உள்ள கண்டென்ட்டை வந்து எழுத போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து போட போகிறோம்ல. ஸோ அந்த ஹெட்டிங்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2க்குள்ளார இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே கீழே போகிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து வருது. சரி, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போட போகிறோம். இந்த டிவ் வந்து எதுக்கு அப்படின்னா, பேசிக்காக இங்கே வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து போட போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேக்ஸ் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ ஃபேக்ஸ் கிரிட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இந்த டிவ்க்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஷோ பண்ணோம்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேக்ஸ் டாட் மேப் வந்து போட்டுக்கிறேன். எதுக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக லூப் பண்ணுறதுக்கு இந்த மேப்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்ட் ஐ. ஸோ இது வந்து போட்டுக்கிறோம். இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெறும் இது மட்டும் தான் இருக்கு. நமக்கு ஐடி எதுவுமே இல்லை. நம்ம மேப் பண்ணுறோம்னாலே நமக்கு கீ வந்து கண்டிப்பாக போடணும். அதனால தான் நமக்கு வெர்ச்சுவல் டாம் யூஸ் ஆகுது. இது எல்லாமே 1 to 1 இன்டர் கனெக்டட் தான். உங்களுக்கு வெர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. ஏன் வந்து கீயோட மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். வெர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியுமே பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட்ஸ் வீடியோலையுமே நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் கிளாஸ் நேம் வந்து ஃபேக்ட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஸ்பான் டேக் வந்து போட போறேன். இந்த ஸ்பான் டேக்ல தான் என்னோட இந்த இது வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா ஸ்பான் டேக், அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ இது 2 தான் வந்து இருக்க போகுது. இந்த பேராகிராஃப் டேக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஃபேக்ட்ங்கிறது பேசிக்கா இதுதான். இது வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு தான் மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா, என்னோட இந்த 1, 2, 3, 4ன்னு அந்த வருதுல்ல. ஸோ அது வந்து மிஸ் ஆகுது. நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான் டேக் உள்ளார ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸ்பான் டேக்ல போயிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு i+1 அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். i+1 ஏன் குடுக்கணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம i+1 குடுத்தாச்சு. இது வந்து இதுவா இருக்குல்ல. நம்ம அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபேக்ட் நம் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. சரி, ஓகே. இது எல்லாமே குடுத்துட்டோம்ல. இப்ப நம்ம இங்க நல்லா நீட்டா வந்து வந்துருச்சு. நம்ம பெரிய ஸ்க்ரீன்லயுமே பார்ப்போம். அது நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹிஸ்டரி facts.css குள்ள போயிடுறேன். ஸோ ஒண்ணுமே இல்ல. பேக்கிரவுண்ட் வந்து இந்த கலர்ல இருக்கணும்னு சொல்லி குடுக்குறேன். இது வந்து ஃபேக்ட்ஸ் கிரிட்ல வந்து டிஸ்ப்ளே வந்து கிரிட்டா குடுக்குறேன். அது வந்து எவ்வளோ இருக்கலாம், ஒரு ஒரு இதுக்குமே கேப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். அப்புறம் நம்ம அந்த கார்டு இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கார்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட், பேடிங், பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன் அந்த கர்வினஸ்க்காக. அப்புறம் பேக்கிரவுண்ட் டிராப் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து குடுக்க போறோம். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுக்குறோம். ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் பண்ணி விட்டுறோம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதுலயே வந்து ஹோவர் பண்ணா அதுக்கு ஒரு ஸ்டைல் நடக்கணும்ல. அதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ வரணும் அப்படிங்கிறனால இங்க பார்த்தீங்கன்னா, ஹோவர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் வருது. அப்புறம் வந்து ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து டிஸ்ப்ளே வந்து பிளாக்கா இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 4 எம்க்கு தான் இருக்கணும். ஒபாசிட்டி வந்து வரணும். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டா இருக்கணும். பொசிஷன் வந்து இந்த இடத்துல அப்சல்யூட் குடுத்துருவோம். இங்க கவனிச்சு பாருங்க. இந்த ரிலேட்டிவ் குடுத்தா நீங்க அப்சல்யூட் வந்து குடுக்கணும். ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, பேரண்ட் அதுக்கு ஏத்த உள்ள சைல்டு. நீங்க வெறும் அப்சல்யூட் மட்டும் குடுத்தீங்கன்னா கன்னாபின்னான்னு போகும். ஸோ டாப்லேருந்து எவ்வளோ இருக்கணும், ரைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், கலர் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட பெரிய ஸ்க்ரீன்லயுமே போய் பார்த்தரலாம். எல்லாம் கரெக்ட்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக்ஸ்ட் காம்போனன்ட்டான கேலரி, கோட்ஸ் அப்புறம் நம்மளோட ஃபூட்டர் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ அதையுமே கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட லாஸ்ட்டா வந்து நம்மளோட ஸ்டேட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் அப்படிங்கிறத லைன் பை லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோடுக்கு போயிரலாம். கோடுக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட app.jsக்கு போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நம்மளோட கேலரி காம்போனன்ட்ட தானே கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் கேலரி ஃப்ரம் எதுலேருந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்/காம்போனன்ட்ஸ். ஸோ இது வந்து இல்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கேலரி டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கேலரி டாட் ஜேஎஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் எங்கேருந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேலரிலேருந்து குடுக்க போறோம். ஸோ கேலரின்றத குடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கேலரி டாட் ஜேஎஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து 2வதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட H1ல ஸோ ஜஸ்ட் வந்து கேலரி அப்படின்னு சொல்லி குடுக்க போறோம். ஸோ கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 2வதா அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா கேலரிங்கிறது ஷோ ஆகுது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து என்னோட இமேஜஸ மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபைனல் டெமோல பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான். இங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஓவர்லே பண்ணும்போது அந்த கிஸ் எமோஜியும் வருது. இது கிஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலயுமே நம்ம அத வச்சிருக்கோம். ஸோ இத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க இது வந்து ஹைலி கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இந்த கோட நான் வந்து கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்டு கமெண்ட்லயுமே சரி நான் குடுத்திருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி உங்களோட இமேஜஸ மாத்தி நீங்க இதுவுமே வந்து பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னெஸ்ஸான ஒரு வெப்சைட் தான். கம்ப்ளீட்டா மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். ஸோ நீங்க மொபைல், டேப்லெட் எந்த டிவைஸ் வச்சிருந்தாலுமே அங்க பார்க்கும்போது வந்து சூப்பரா இருக்கும். இது யாராவது குடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செக்ஷன் டாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ செக்ஷன் டாக் வந்து குடுக்குறேன். ஸோ செக்ஷன் டாக் வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல வந்து கேலரி அப்படின்றது தான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த டிவ் வந்து பேசிக்கா அந்த கண்டெய்னருக்காக தான் அந்த டிவ் வந்து வைக்கிறோம். அதனால நான் கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ ஓகே, இதுவுமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து ஒரு H2 வந்து வைக்க போறோம். ஸோ அந்த H2 வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபைனல் பில்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரொமான்டிக் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாரி இருக்குல்ல. இந்த ஹெட்டிங்க தான் நம்ம வந்து இந்த H2ல வந்து குடுக்க போறோம். ஸோ இத வந்து குடுத்துடலாம். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் போட போறோம். அந்த டிவ் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இமேஜஸ மேப் பண்ணணும்ல. ஸோ இமேஜஸ் வந்து அரேவா இருக்கு. அந்த இமேஜ வந்து நான் ஒவ்வொரு டைம் லூப் பண்ணி ஒவ்வொரு இமேஜா வந்து 5 இமேஜ் டேக் வந்து போட முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அத மேப் பண்ண போறோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து 5 தான் இருக்கு. நீங்க ஒரு 10, 100 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
100த்தையுமே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா எத்தனை இமேஜ் டேக் வந்து போட்டு போட்டு மாத்திட்டே இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இமேஜஸ் எடுத்தாச்சு. இமேஜஸ் வந்து மேப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சோர்ஸ் ஃபைல் வந்து இருக்க போது. அதனால எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம டைரக்ட் ரிட்டர்ன் வந்து பண்றோம். எப்போ நீங்க மேப் பண்ணீங்கனாலுமே சரி அந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து கீ கொடுத்துடணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து டிவ் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வந்து போட்டுறேன். கீ வந்து ஐடி இருந்துச்சுன்னா ஐடி யூஸ் பண்றது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அது இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இல்லை. அதனால நம்ம வந்து கீ வந்து கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. ஸோ கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி ஐட்டம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போது. ஸோ இப்போ நம்மளோட இமேஜஸ் வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எஸ்ஆர்சி. ஸோ எஸ்ஆர்சி வந்து டைனமிக்கா இருக்க போது அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஆர்சி நம்ம மேப் பண்ண இதை வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இமேஜ் டேக் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் வந்து போடணும்ல. ஸோ அதனால ஆல் டேக்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதையுமே டைனமிக்கா மாத்துறேன். பேக் டிக்ஸ் போட்டேன். ஸோ பேக் டிக்ஸ் போட்டு ரொமான்டிக். ஸோ ரொமான்டிக் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $i என்ன இருக்கோ ஐ வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ i+1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம லோடிங் வந்து லேசி லோடிங் பண்ண போறோம். ஸோ இதுவுமே ஒரு புதுசான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லேசி லோட் வந்து பண்ண போறோம். எப்பவுமே இமேஜஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆயிடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுவுமே அது வந்து கீழே தான் அந்த காம்பனன்ட் வந்து இருக்கு. ஸோ லேசி லோட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் லைட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவ் வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த டிவ் வந்து இதுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஸ் எமோஜி வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இமேஜஸ்க்கு மேலே ஓவர் பண்ணோம் இல்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வருது இல்லை. ஸோ அதனால நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கிஸ் டே. ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துலாம். ஸோ ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். சாரி நான் தப்பா ஸ்பெல்லிங் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்லே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கிஸ் டே வந்து போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல இந்த கிஸ் எமோஜி வந்து வருதுல. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனன்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணலாம். சரி ஓகே நமக்கு வந்து ஸ்டைல வந்து நம்ம இம்போர்ட்டே பண்ணல. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் .gallery.css ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அலைன் ஆயிடுச்சு ப்ராப்பரா. ஸோ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து வருதுல. ஸோ இதை தான் நான் வந்து பேசிக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் டேக் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 அதை எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தோம் அப்படின்னா அப்படியுமே வந்து இமேஜஸ் வருது. நான் ஜஸ்ட் ஃபோட்டோ எதையோ ஒன்று வந்து ரேண்டமாக ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரவே இல்லை. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் 1 அப்படின்னு சொல்லி வருதுல. பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த i+1 இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான். ஆனால் ஓவர்லே பண்ணும்போது அந்த இமேஜஸ் வருதுல. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே வருங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. வரலனாலும் நம்ம அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைலையும் பார்த்துடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருக்க மாட்டேன். கிரிட் தான். அதுக்கு வந்து காலம்ஸ் எவ்வளோ இருக்கணும், இப்போ கேப் வந்து எவ்வளோ இருக்கணும், அது வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக கொடுத்துறோம். ஏன்னா நம்ம ஓவர்லே பண்ணும்போது அப்சல்யூட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் இந்த லைட் கர்வினஸ்க்காக. ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் 1.05 இதை பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகி வருதுல அதுக்காக. அப்புறம் நம்மளோட இமேஜுக்கு வந்து ஹைட்டு வித் வந்து 100%, டிரான்சிஷன் 0.5%, ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கவர்னு கொடுத்துருக்கேன். கண்டெய்ன் கொடுக்கறனாலும் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இமேஜ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஸ்கேல் நடக்கணும் அப்படிங்கிறதுனால ஓவர்லேக்கு வந்து நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் லீனியர் கிரேடியன்ட் வந்து இங்கே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் அந்த லைட்டாக அந்த கிரேடியன்ட் வருதுல அதுக்கு காரணம் இந்த பேக்ரவுண்ட் இதுதான். ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். அலைன் ஐட்டம்ஸும் ஜஸ்டிஃபை கனெக்ட் வெர்டிகலாகவும் சரி ஹரிசாண்டலாகவும் சரி சென்டராக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் இதை வந்து ஓவர்லே பண்ணும்போது ஒப்பாசிட்டி வந்து 1ல வந்து வந்துடணும். ஏன்னா நம்ம ஒப்பாசிட்டி வந்து 0ல கொடுத்துருக்கோம். ஓவர் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒப்பாசிட்டி வந்து 1ல வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக அவ்வளோதான் ஸ்டைலு. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இங்கே நம்மளோட கோட்ஸும் ஃபூட்டரும் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அதையுமே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஃபூட்டர் காம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு என்னோட app.js போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நீங்கள் தனியாகவும் இங்கேயே வந்து எழுதிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம காம்பனன்ட்ஸ் போட்டு எழுதுனா அது வந்து எப்போவுமே நாளைக்கு வேற பின்ன வந்துட்டு யாராவது பார்க்கும்போது இன்னுமே வந்து நல்லா நீட்டாக வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ ஃபூட்டர் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ள வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிட்டர்னில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபூட்டர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ காம்பனன்ட் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் மாற்றிக்கிறோம். இப்போ நம்மளோட app.jsல வந்து இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணலன்னா நமக்கு அது வரைக்கும் blank ஸ்க்ரீனாக தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இம்போர்ட் ஃபூட்டர் ஃப்ரம் எதுலேருந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர்லேருந்து காம்பனன்ட்ஸு
ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு கீழே வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபூட்டர் காம்பனன்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ இந்த ஃபூட்டர் காம்பனன்ட்ல நம்ம ஒன்னொன்னா போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த H1 இப்போதைக்கு நமக்கு தேவையே இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் HTML ஆன ஃபூட்டரை வந்து போட போறோம். ஸோ ஏன்னா ஃபூட்டர் தான் வந்து வைக்க போறோம். அதனால நான் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல, அந்த கண்டென்ட்டை நம்மளோட ஃபைனல்லேருந்து டெமோலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த ஃபூட்டருக்குள்ள நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துருச்சு. பட் ஆனால் ஸ்டைல் வந்து ஒழுங்கா வரல. இதுக்கு வந்து நீங்க தனியா கிளாஸ் நேம் எழுத வேணாம். இன்லைன் ஸ்டைலிங்கே எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2, 3 லைன் தான் வந்து இருக்க போகுது. அதனால நம்ம இன்லைன் ஸ்டைலிங்கே எழுதிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதையுமே கிளாஸ் நேம்ல போட்டு நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பேடிங் வந்து ஒரு 40 pixக்கு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைனு அது வந்து எனக்கு சென்டரா இருக்க போது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒபாசிட்டி வந்து கொடுக்க போறோம். ஸோ ஒபாசிட்டி வந்து ஒரு லைட்டா கொஞ்சம் மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கனால 0.8 வந்து கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ்ல 0.95 rem வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. நம்மளோட பெரிய ஸ்க்ரீன்லையுமே போய் பார்ப்போம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலையுமே வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஃபூட்டரை. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க யாருக்கெல்லாம் இந்த இன்னும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய எஃபர்ட் வந்து போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் வந்து எனக்கு நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணும். ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அவ்வளோதான். இதில் வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்லையுமே சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ல போயிட்டு நம்மளோட கோட்ஸ் காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஜிக் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த கோட்ஸ் காம்போனன்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள தான் வந்து இருக்க போது. அதை தாண்டி நம்ம வந்து பெருசா வந்து எதுவும் லாஜிக் எழுத போறதில்ல. அதனால அந்த கேலரி காம்போனன்ட்க்கு கீழ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கோட்ஸ்ன்றத போட்டுறோம். ஃபூட்டருக்கு மேல. சரி ஓகே, நம்ம இந்த காம்போனன்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ்ன்ற காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். .js கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை வச்சு தானே நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்துட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா H1ல வந்துட்டு கோட்ஸ் காம்போனன்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இங்கேயுமே வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இம்போர்ட் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஸோ அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ இம்போர்ட்டு கோட்ஸு ஃப்ரம் எதுலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். /கோட்ஸ்லேருந்து வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். சரி ஓகே, இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோட்ஸ் காம்பனன்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட கோட்ஸ் காம்பனன்ட்குள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம எப்படி வந்து கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நேரா நம்மளோட கோட்ஸ் காம்பனன்ட்குள்ளார போயிடலாம். கோட்ஸ் காம்பனன்ட்குள்ளார போயிடலாம். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த கோட்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன பேசிக்காக வந்து இந்த நம்ம ஒவ்வொரு கோட் கொடுத்துருக்கோம்ல அதை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து முக்கியம் இல்லை. பட் இதை எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம், அதை எப்படி ஸ்டேட்ல ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நம்ம அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அதில் வந்து டெக்ஸ்ட், ஆத்தர், என்ன டெக்ஸ்ட், யார் சொன்னா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். இந்த ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு செக்ஷன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து செக்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ செக்ஷன்றது வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து செக்ஷன் டேக்கை வந்து க்ளோஸுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு. ஸோ கோட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுக்குமே மீனிங்ஃபுல்லான நேம் தான் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம அந்த கோட்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவ் டேக் வந்து போட போகிறோம். ஸோ இந்த டிவ் டேக்ல பேசிக்காக வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டு. கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னராக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ள தான் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட H2 வந்து போடணும். ஸோ H2 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பேசிக்காக இந்த கிஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த ஒரு ஹெட்டிங். ஸோ இதை தான் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு H2 வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ரெண்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட ஸ்டைல்ஸ் எதுவுமே அப்ளை ஆயிருக்காது. அது ஏன் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கிஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுல, நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஸ்டைலில் வந்து நான் இந்த இடத்துல பாஸே பண்ணல. நான் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மட்டும் பண்ணணும். ஸோ இம்போர்ட் .codes.css வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகே.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கார்டு இருக்குல்ல, ஸோ பேசிக்கா வந்து இந்த கார்டு இருக்குல்ல, அப்புறம் வந்து உள்ள மெசேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டேக் வந்து போடுறேன். ஸோ ஒரு டிவ் டேக் வந்து போட போறோம். ஸோ இந்த டிவ் டேக்ல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட மெசேஜ் அதெல்லாம் ஷோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சிடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, கோட் கார்ட் அப்படின்ற மாரி வந்து கோட் கார்ட் அப்படிங்கிற மாரி வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டைல் வந்து வர ஆரம்பிச்சுச்சா, இப்போ நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து போடலாம். ஸோ பேராகிராஃப் டேக் வந்து 2 வந்து இருக்க போகுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளோட மெசேஜுக்கும், ஒண்ணு வந்து நம்மளோட ஆத்தர் யார் வந்து சொன்னாங்களோ, ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்க போகுது. அப்புறம் ஆத்தர் இருக்க போகுது. பேசிக்கா இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க டெக்ஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஆத்தர் இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். இந்த பேராகிராஃப் டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் டெக்ஸ்ட் வந்து இருக்க போகுது. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக்ல நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம்ல கோட் ஆத்தர். ஸோ பேசிக்கா அதுக்கேத்த மாரி ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வந்து குடுத்துருக்கிறதுனால, நமக்கு ஓகே இதுதான் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் கோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஓகே இதுதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நான் வந்து இத குடுத்துருக்கேன். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைனமிக்கா வந்து போட போறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட கோட்ஸ் இருக்குல்ல ஸோ பேசிக்கா கோட்ஸோட இண்டெக்ஸ் எடுத்து, அப்புறம் வந்து டாட் டெக்ஸ்ட்ங்கிறத வந்து குடுக்குறேன். சரி ஓகே. நமக்கு எரர் அடிக்குது. ஏன் அடிக்குதுன்றது தெரியும். இந்த கோட்ஸ்ங்கிறது ஸ்மால்ல இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த கோட்ஸ் இருக்குல்ல, ஸோ பேசிக்கா இத வந்து எடுத்திருக்கேன். எடுத்து அதோட இண்டெக்ஸ எடுத்து டாட் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கோ அத வந்து ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆத்தர வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டைனமிக்கா ஃபர்ஸ்ட் குளோஸ் பண்ணிடலாம். குளோஸ் பண்ணிட்டு கோட்ஸ் இருக்குல்ல, கோட்ஸ்லேருந்து எடுத்துட்டு, அதோட இண்டெக்ஸ வந்து நான் மறுபடியும் எடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ வந்து எடுத்துடலாம். ஸோ இண்டெக்ஸு எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த ஆத்தர வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ ஆத்தர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து வராது. ஏன் வராது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட்டே ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணல. எந்த இடத்துல எரர் வருது அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். இண்டெக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு முன்னாடி பிளாங்க் பேஜா வந்துட்டு இருந்துச்சுல்ல. அது வந்து என்ன அப்படின்னா, அந்த கோட் சாண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகுது. அதனால தான். ஸோ இந்த இடத்த காட்ட தான் உங்களுக்கு நான் வந்து இது பண்ணேன். இண்டெக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட்ன்னு வருதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்ன இண்டெக்ஸ் அது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வந்து வைக்கணும். அந்த ஸ்டேட் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டு சொல்றேன். ஸோ இண்டெக்ஸ் செட் இண்டெக்ஸ். ஸோ வச்சாச்சா? ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து போட போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ல பை டிஃபால்ட்டா வந்து நம்ம வந்து 0ன்றத வச்சிடுறோம். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் எதுலேருந்து பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்லேருந்து பண்ண போறோம். ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்ப கரெக்ட்டா வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வரும். மத்த எதுவுமே வந்து வரவே வராது. உங்களுக்கு டவுட் வரலாம். சரி ஓகே. அப்ப இது அடுத்தது வந்து இந்த ஃபார்வர்ட், பேக்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல இங்க 1 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் உள்ளது வருதா? இப்ப 2ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வருதா? ஸோ இந்த மாரி தான் வந்து நமக்கு வரப்போது. ஸோ இனிஷியலா 0லேருந்து தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஸோ இப்ப நம்ம இது அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கு நம்ம இந்த மாரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்டேட்ட மாத்த முடியாதுல்ல. அதுக்காக நம்ம 2 பட்டன் வந்து வைக்க போறோம். அது என்ன பட்டன்ஸ் அப்டின்னா, அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன் வந்து வைக்க போறோம். அதையுமே வந்து வச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் டேக் வந்து போடுறேன். ஸோ டிவ் டேக் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துடலாம். அதுக்கப்புறம் பட்டன கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கோட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற மாரி வந்து இருக்க போது. இதுக்கப்புறம் 2 பட்டன் வந்து வைக்க போறோம்ல. ஸோ அந்த 2 பட்டனையுமே வந்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 2 பட்டன் வந்து வச்சிடலாம். இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா, பட்டன் வந்து இன்னொரு பட்டனுமே வந்து வச்சிடலாம். ஸோ பட்டன். ஓகே. இது வந்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து எப்பவுமே பட்டன் குடுக்குறோம் அப்படின்னா இருக்கும். அந்த பட்டனுக்குள்ள உள்ள டெக்ஸ்ட் வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம அந்த ஜஸ்ட் வந்து அது எமோஜிஸ் தான். நீங்க அது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இத வந்து குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேக்வர்ட் வந்து இருக்க போது. அப்புறம் வந்து ஃபார்வர்ட் வந்து இருக்க போது. ஸோ அதனால நம்ம ஈச்சுக்கும் ஒரு பட்டனுக்கும் வந்து குடுத்துடலாம். ஸோ இது வந்து முன்னாடி போறதுக்கு போறதுக்கு. இது வந்து பின்னாடி போறதுக்கு. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்ப நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா நடக்கும். ஸோ நான் இப்ப இத கிளிக் பண்றேன் அப்டின்னா, அடுத்தது மூவ் ஆகணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, 2த்துக்குமே வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து தேவ. ஸோ ஆன் கிளிக் வந்து தேவ. அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கோட்ன்றது வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டோட இதுல வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கோட் அப்டிங்கிற மாரி வந்து இருக்க போகுது. இது 2மே கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். எரர் அடிக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க இத படிக்க தெரிஞ்சா வந்து போதும். என்ன இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எங்க இஷ்யூ வருது அப்டின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் கோட் இஸ் நாட் டிஃபைன்ட். சரி ஓகே. அப்ப நம்ம அத டிஃபைன் பண்ணிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ப்ரீவியஸ்
கோட் அப்படின்றது மாதிரி வந்து கொடுத்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஓகே ரைட்டு. சாரி ப்ரீவியஸ் வி போடணும். நான் இந்த போட விட்டேன். சரி ஓகே. இப்போ இது வந்துருச்சா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கோட் வந்து இது வரல அப்படின்னு சொல்லி வருது. நம்ம அதையுமே வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னா நமக்கு எரர் அடிக்காதுல்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் நெக்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு எரரே அடிக்கல. நம்ம இதை வந்து போயிடலாம். ஸோ போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எந்த இஷ்யூ எந்த எரருமே அடிக்கவே இல்லை. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டேட்டை வந்து செட் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 செட் இண்டெக்ஸ் -1 அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட யூஸ் கால் பேக் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. யூஸ் கால் பேக், யூஸ் கால் பேக், யூஸ் கால் பேக்னு சொல்லிட்டு. அந்த யூஸ் கால் பேக்னா என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை இப்போதைக்கு வந்து இப்படி எடுத்துட்டு நான் வந்து புதுசாக வந்து எழுதுறேன். யூஸ் கால் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போறோம். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட யூஸ் எஃபெக்ட் மாதிரி அந்த டிபெண்டன்சி அரே வந்து இருக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து எரர் அடிக்கும். அது என்ன? சாரி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கால் பேக் வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுல. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ் கால் பேக்கை டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ யூஸ் கால் பேக் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனையே ஒரு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா யூஸ் கால் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரலாம்ல. இப்போ நிறைய வாட்டி வந்து இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இது வந்து நிறைய டைம் வந்து நடக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மெமரைஸ் பண்ணணும். அதனால எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அது பிரச்சனையாக தான் வந்து முடியும். எந்த எந்த இடத்துல தேவையோ அங்கே தான் வந்து யூஸ் பண்ணணும். சரி ஓகே. இப்போ இந்த யூஸ் கால் பேக்கை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ செட் இண்டெக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் -1 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்து இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் நம்மளோட கோட்ஸ் டாட் லென்த் இருக்குல்ல அதை தாண்டி வந்து போயிடக்கூடாது. இப்போ நான் வந்து 0 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 0, இது 1, இது 2, இது 3. ஸோ இப்படி தான் இருக்குது. இல்லைனாலுமே நீங்கள் வந்து நம்பர்ஸாக நம்ம ஹியூமன்ஸ் படி பார்த்தீங்கன்னாலுமே 4 தான் வந்து இருக்குது. இந்த 4 தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோட்ஸ் டாட் லென்த் இருக்குல்ல. ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து கோட்ஸ் டாட் லென்த்ன்றதை வந்து கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா அதை தாண்டி போக விடாமல் நமக்கு வந்து காப்பாற்றும். ஸோ பேசிக்காக அதுதான் இந்த லாஜிக் வந்து எழுதியிருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ்க்கு. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸ் கால் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் கால் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பேசிக்காக ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபெண்டன்சி அரே வந்து இருக்கும். யூஸ் எஃபெக்ட் மாதிரி சேம் யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி செட் இண்டெக்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ரீவியஸை வந்து எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் +1 அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து போன வாட்டி -1 பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து பேக்வேர்ட்ஸில் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸ் +1 வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கொடுத்தாச்சு. இதை வந்து எடுத்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் +1 வந்து கொடுத்தாச்சா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து மாட்லஸ் போட்டு கோட்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்போ இது எல்லாமே கொடுத்துட்டோம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போமா. ஜஸ்ட் வந்து கீழே போகிறேன். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து போகுது கிஸ் மீ த பெஸ்ட் திங். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிஸ்ஸஸ் ஆர் லைக் டிஎஸ். ஸோ இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணனா என்ன நடக்கும்ன்றதை மட்டும் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துருச்சு. அது ஏன் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோட் ஸ்டார்ட் லென்த் தான். ஸோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம பேக்வர்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது இருக்கா. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4th வந்துச்சா கிஸ்ஸஸ் ஆர் லைக் டிஎஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த பெஸ்ட் திங் கிஸ் மீ அப்புறம் வந்து எ கிஸ் மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் உள்ளதா வருது. இதுவுமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் ஸ்டார்ட் லென்த் தான். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. ஃபூட்டர் பில்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி வந்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்மளோட ஹிஸ்ட்ரி காம்பனண்ட்டுமே வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று தான் பண்ண போகிறோம். இந்த இந்த கிஸ் காம்பனண்ட்ல உள்ளதை இந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி நம்மளோட கண்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா நம்மளோட கோடுக்கு போயிடலாம். ஸோ கோடுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஸ்டேட் ஹேண்ட்லிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது 2த்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் லெவலுக்கு வந்து போய்க்கிறேன். பேசிக்கா ரூட் லெவல்னா என்ன அப்படின்னா, அந்த காம்போனன்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு லெவல் இருக்கும்ல, அதுதான் ரூட் லெவலு. நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ் context.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன்.
ஸோ ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த KissContext.jsல நம்ம 2, 3 விஷயம் வந்து பண்ணணும். அது என்னென்ன அப்படின்றத வந்து பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் KissContext அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ KissContext அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நீங்க இதையுமே கேப்பிட்டல்ல குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். ஸோ அது ஏன்றதையுமே நான் வந்து சொல்றேன். ஸோ KissContext அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ண போறோம் பேசிக்கா. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரியாக்ட்லேருந்து வந்து இது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்கணும். ஸோ பேசிக்கா கன்டெக்ஸ்ட் API எப்படி யூஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் ஸ்டேட்ட யூஸ் பண்ற மாரி எப்படி இருக்கோ, கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாரி சிமிலரா வந்து இருக்கும். நீங்க நம்மளோட கன்டெக்ஸ்ட் API வீடியோ, யூஸ் ஸ்டேட் வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா அதுல வந்து புரியும். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இது வந்து வைக்க போறோம். ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்க போறோம். அது என்ன அப்படின்னா, கிஸ்ஸஸ் சென்ட் எவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ இது பண்றோம்ன்றத ட்ராக் பண்ணுவோம்ல. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சின்ட் அப்படிங்கிறத வந்து குடுக்குறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து தான் நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல புரியலன்னா பரவால்ல. நான் மறுபடியும் எழுதிட்டு ஃபுல்லா எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைன் பை லைனா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கெட் ஐட்டம்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ்ஸஸ் சென்ட். ஸோ கிஸ்ஸஸ் சென்ட் வந்து என்ன இருக்கோ அத வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலா வந்து எனக்கு 0 அப்படின்ற மாரி வச்சுக்கோ அப்படின்றத சிம்பிளா வந்து சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஸோ பேசிக்கா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கணும். ஸோ இருக்கிற மாரி நம்ம நினைச்சுட்டு கிஸ்ஸஸ் சென்ட் வந்து எடுக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு இனிஷியலா 0 இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் கிஸ் ரெட்யூசர் இஸ் ஈக்குவல் டூ ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போது. அதுல ஆனா 2 வந்து வரப்போகுது. ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்டேட், இன்னொன்னு வந்து ஆக்ஷன். ஸோ இது 2த்தையுமே நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. ப்ரொவைடர்ன்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெட்யூசர்ல எழுதியிருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைடர வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ் வந்து போடுறேன். ஸோ ஸ்விட்ச் கேஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டாட் டைப் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வாங்குறேன். ஸோ சப்போஸ் டைப்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பாஸ் பண்ண போறோமோ, நான் இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் வந்து எழுதுறேன். ஸோ கேஸ் வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, செண்ட் கிஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேஸ் நேமு. இதுதான் ஆக்சுவலா டைப்பு. ஸோ ஓகேவா? இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நியூ கவுண்ட். ஸோ பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டேட் டாட் கிஸ்ஸஸ் சென்ட் இருக்குல்ல. ஸோ ஸ்டேட் டாட் கிஸ்ஸஸ் சென்ட் வந்து இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்லேருந்து எடுக்கிறோம். எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து +1 வந்து பண்ணி விடுறோம். ஸோ நான் சாரி இங்க +2ன்னு குடுக்குறேன். ஸோ +1 வந்து பண்றோம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைம் குடுக்கும்போதும் ஸ்டேட் அப்டேட் பண்றோம்ல. யூ ஸ்டேட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், நியூ ஸ்டேட் அப்படின்ற மாரி செட் நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம்ல. ஸோ அந்த செட் நியூ ஸ்டேட்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம்ல. அத தான் இந்த இடத்துல வந்து பண்றோம். கிட்டத்தட்ட அது சிம்பிளா இதே மாரி தான் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது செட் பண்ணியிருந்தா தானே நம்ம அத கெட்டே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணி விடுறோம். செட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ்ஸஸ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நியூ கவுண்ட்ட வந்து வைக்க போறேன். ஸோ நியூ கவுண்ட்ட வந்து வச்சுடுறேன். ஸோ ஓகே. இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இது என்ன பேசிக்கா அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நியூ கவுண்ட் வந்து ஸ்டேட் டாட் கேஸஸ் சென்ட். இப்போ சப்போஸ் 0 தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0ன்னு இருக்கு. ஸோ 0 + 1 வந்து 1 ஆயிரும். ஸோ இந்த 1 வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து செட் பண்றேன். அதுக்கு வந்து ஒரு நேம் மட்டும் குடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் விஷயம். இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். இது நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும்ல. ரிட்டர்ன் பண்ணா தான் நம்ம நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டு எல்லா ஸ்டேட்டையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிஸ்ஸஸ் சென்ட்ங்கிறத வந்து பாஸ் பண்றேன். ஸோ அது என்ன இருக்கு அப்படின்னா, நியூ கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாஸ் பண்ணி விடுறோம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் கேஸ் போட்டோம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து கண்டிப்பா வந்து டிஃபால்ட் வந்து போடணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்ங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஸ்டேட் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா என்ன ஸ்டேட் இருக்கோ அத அப்படியே ரிட்டர்ன் பண்ணிரு. இதுதான் விஷயம். ஸோ இது வந்து நம்மளோட ரெட்யூசர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடர் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கான்ஸ்ட் இஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத போட்டு முடிச்சாச்சு. இங்கேயுமே நம்ம வந்து கேப்பிட்டல்ல குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ கிஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுவும் ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து இருக்க போது. ஸோ பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணோம். அது என்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் என்னென்ன எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், டிஸ்பாட்ச்.
இது ரெண்டுத்தையும் எடுக்க போறோம். எதுலேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ரெட்யூசர் அப்படின்ற ஹூக்லேருந்து வந்து எடுக்க போறோம். ஸோ அத வந்து எடுத்தாச்சு. இது உங்களுக்கு யூஸ் ரெட்யூசர் வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருக்கோம் ரியாக்ட் சீரிஸ்ல. நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். ஸோ யூஸ் ரெட்யூசர் குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிஸ் ரெட்யூசர் இருக்குல்ல, ஸோ இத வந்து போட்டுறேன். ஸோ ஸ்க்ரீன வேணா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இத வேணா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கிஸ் ரெட்யூசர் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இனிஷியல் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த இனிஷியல் ஸ்டேட்ட வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா நம்மளோட ரெட்யூசர், அப்புறம் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட். இதுதான் வந்து வேணும். இதுதான் வந்து யூஸ் ரெட்யூசர் ஹூக் வந்து பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ எத ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எத ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கிஸ் கான்டெக்ஸ்ட் டாட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டாட் வச்சோனே நெறைய வந்து வரும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ரொவைடர் தான் ரொம்ப முக்கியம். இத வச்சு தான் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ராப் பண்ண முடியும். ஸோ வேல்யூல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டேட்டும், என்னோட டிஸ்பேட்சும் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இத நம்ம அதே மாரி வந்து க்ளோஸும் பண்ணிறணும். ஸோ எப்பவுமே எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிறணும். ஆனா இந்த இடத்துல உள்ள எதுவுமே ரெண்டர் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட சில்ட்ரன் வந்து வரப்போகுது. ஸோ சில்ட்ரன் வந்து இந்த இடத்துல வந்து வரும். நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சில்ட்ரனை இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் உள்ள இத ராப் பண்ணியிருக்கிற உள்ள என்ன இருக்கோ, அது எல்லாமே வந்து யூஸ் ஆகும். சரி ஓகே. இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் நான் ஒரு கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்றேன். அது என்ன அப்படின்னா, யூஸ் கிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இந்த யூஸ் கிஸ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து போட்டுறேன். இதுவுமே ரியாக்ட்லேருந்து வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்மளோட கிஸ் கான்டெக்ஸ்ட்ட வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து லைன் பை லைனா இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட index.js ஃபைலுக்கு போயிட்டு அத ராப் பண்ண போறோம். ஸோ index.jsக்கு போயிரலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிக்ட் மோடுக்குள்ளாரயே வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து வெறும் டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் வரும். இதுல வந்து வராது. ஸோ கிஸ் ப்ரொவைடர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து ராப் பண்ணிடுறேன் நம்மளோட ஆப்ல. ஸோ பேசிக்கா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ன்றது தான் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த சில்ட்ரன் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்குள்ளார இருக்கிற என்ன வேணா இப்ப ஆப் இருக்கலாம், வேற நாளைக்கு வேற என்ன வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்குள்ளார வைக்க போறோம் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்ட நம்ம ஹேண்டில் பண்ணணுமோ, அது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த இந்த காம்போனன்ட்ல தான் அந்த சென்ட் வெர்ச்சுவல் கிஸ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா அந்த காம்போனன்ட்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம அந்த காம்போனன்ட்டையுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ் சென்டர் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா எப்படி வந்து ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன ஸ்டேட்லாம் நமக்கு தேவை, ஸோ டிஸ்பேட்ச்னா என்ன, ஸோ இது எல்லாத்த பத்தியுமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. நான் கண்ட்ரோல் பி குடுத்து இத வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயுமே இத வேணா பெருசு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் எல்லாம் தேவை. ஸோ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு என்னென்ன நமக்கு தேவை, ஸோ இன்புட்ல வந்து நேம் வைக்கிறதுக்கு தேவை. டெக்ஸ்ட் ஏரியால வந்து நம்ம மெசேஜ் வைக்கிறதுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் தேவைல்ல. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் நேம், செட் நேம். அதுல வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட். ஸோ அது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம வெறும் இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து குடுத்துரும். ஸோ கான்ஸ்ட் மெசேஜ், செட் மெசேஜ். இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்புட்ல வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூல வந்துட்டு ஜஸ்ட் வந்து நேம் அப்படின்னு குடுத்துறேன். அதே மாரி இங்க வந்து ஆன் சேஞ்ச் வந்து குடுக்க போறோம்ல. ஸோ ஆன் சேஞ்ச்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும். அந்த ஈவென்ட்ட தான் வந்து நம்மளோட ஸ்டேட்ல வந்து அப்டேட் பண்ணி விட போறோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, செட் நேம்ல வந்துட்டு பேசிக்கா என்னோட e.target.value வந்து e.target.value வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியாக்கும் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம அதையுமே வந்து பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து போட்டுக்கிறேன். ஸோ வேல்யூ வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மெசேஜா வந்து இருக்க போகுது. அதே மாரி வந்து இங்க நம்ம டைப் பண்ணும்போது ஒரு ஆன் சேஞ்ச் வந்து நடக்கும். ஸோ அதையுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ண போறேன். ஒரு ஈவென்ட் வந்து நடக்குது. ஸோ அத வந்து நம்மளோட ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி வருவோம். செட் மெசேஜ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, e.target.value பேசிக்கா. ஸோ வேல்யூ பேசிக்கா. இந்த நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிரும். சரி ஓகே. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுக்கான ஸ்டேட் ஹேண்டில் பண்ணியாச்சு. இதுக்கானத ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ப்ளோ கிஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து ஒரு பட்டன் வந்து இருக்கு. ஸோ அத ஆன் கிளிக் பண்ணோம்னா ஒரு விஷயம் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட ஒரு சென்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அத குடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்ப இந்த சென்ட் கிஸ்ல வேற என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ஃபங்ஷனா போட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் சென்ட்
கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் கால் பேக் வச்சு நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு யூஸ் கால் பேக். ஸோ யூஸ் கால் பேக் போட்டிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம இங்க எங்கெங்கெல்லாம் கரெக்ட்டா க்ளோஸ் பண்றோம்ன்றதையும் பார்த்து வந்து கரெக்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஓகே. இது வந்து கரெக்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ எம்ப்டி டிபெண்டன்சி அரே வந்து இருக்கு. சரி ஓகே. நம்ம ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சலாம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்பேட்ச்லேருந்து வந்து நம்மளோட யூஸ் கிஸ்ன்ற வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்கா இந்த காம்போனன்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் உங்களுக்காக. ஸோ இன்னுமே வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஸோ நம்மளோட கிஸ் கன்டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட்லுக்கு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் கிஸ் வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ இத வந்து நான் இம்போர்ட் பண்ணணும். அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஸ்பேட்ச் வந்து பண்ண போறோம். ஸோ டிஸ்பேட்ச் அது எங்கேருந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் கிஸ் அப்படின்ற கஸ்டம் காம்போனன்ட்லேருந்து வந்து இருக்க போகுது. ஸோ இத வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, டிஸ்பேட்ச்ங்கிறது வந்து ஒரு கன் மாரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கன்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம எந்த இடத்துல வந்து குளோபல் லேயருக்கு ஷூட் பண்ணு, இந்த இடத்துல ஷூட் பண்ணிடு அப்படின்னா, அத வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து போய் பாயிண்ட் பண்ணிரும். ஸோ இதுதான் இந்த டிஸ்பேட்சோட வேலை. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து சீனியர் லெவல் திங்கிங்க்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சலாம். என்ன பண்றோம் அப்படின்னா, இஃப் நேம் டாட் ட்ரிம் வந்து குடுக்குறேன். ஸோ நேம் டாட் ட்ரிம் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நேம் இல்ல அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிரு. எனக்கு அதுக்கப்புறம் உள்ள வந்து எதுவுமே நடக்கவே வேணாம் எனக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேம் வந்து குடுத்துருப்போம். இங்க குடுக்கல அப்படின்னா, எனக்கு அத திருப்பி நான் கிளிக் பண்ணாலும் எதுவுமே நடக்க வேணாம். ஸோ அதனால நான் குடுத்துர்றேன். ஸோ நீங்க இந்த இடத்துல ட்ரிம் குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸ்பேஸ் குடுத்துட்டு வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இது பண்ணுவாங்க. ஸோ ஏபி ஹிட் வந்து வேஸ்ட்டா தான் ஆகும். நம்ம இங்க வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்றோம். இதே நீங்க வந்து ஒரு ஏபிஐல ஹிட் பண்றீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையுமே யோசிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பேட்ச் பண்ண போறோம். ஸோ அந்த டிஸ்பேட்ச்ல என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த டைப்ப நீங்க எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திருப்போம். ஸோ நான் ஆக்ஷன் டாட் டைப் அப்படின்னு குடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல 1 தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ சென்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நான் ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா இவ்வளவுதான். ஸோ டைப்ல வந்து சென்ட் கிஸ் அப்படின்றத குடுக்குறேன். பட் இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார இருக்கணும். ஓகே ரைட். நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். ஸோ டிஸ்பேட்ச் பண்ணோனே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பர்ஸ்ட் வந்து நடக்கணும். ஸோ பேசிக்கா இங்க நம்மளோட ஃபைனல் டெமோல பார்த்தோம்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டூ அஸ்வின் ஷோகேஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து இது வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஸ்ட் இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நடக்குதுல்ல. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படின்னா, நான் எனக்கு வந்து இந்த ஷோ பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இங்க ஸ்டேட்ட மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஷோ பர்ஸ்ட் செட் ஷோ பர்ஸ்ட். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபால்ஸா வந்து இருக்க போகுது. இனிஷியலா இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பூலியன வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூ பண்ணி விடுறேன் இந்த இடத்துல. செட் ஷோ பர்ஸ்ட் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ட்ரூ பண்றேன். ஸோ பேசிக்கா இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டைம் அவுட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, செட் டைம் அவுட் அப்படின்றத வந்து குடுக்குறேன். ஸோ இந்த செட் டைம் அவுட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மறுபடியும் வந்து ஃபால்ஸ் ஆயிடணும். அது ஏன்னா ட்ரூவாவே இருக்கக்கூடாது. ஸோ செட் ஷோ பர்ஸ்ட்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஃபால்ஸ். பட் ஆஃப்டர் எவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு அப்படின்னா 3000 அப்படின்னா 3 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து அது இதுவாயிடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட மறுபடியும் வந்து இந்த செட் டைம் அவுட் இருக்குல்ல, இது வந்து இந்த ரீசெட் வந்து பண்ணிடணும். ஸோ பேசிக்கா செட் டைம் அவுட்டு. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலயுமே டிபெண்டன்சி அரே வந்து வரும். நம்ம டிபெண்டன்சி அரே வந்து சாரி இந்த இடத்துல வந்து டைம் வரும். ஸோ அந்த டைமையுமே நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 1500 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ 1500னா பேசிக்கா 1.5 செகண்ட்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த செட் டைம் அவுட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செட் நேம் இருக்கு பாருங்க. என்னோட செட் நேம வந்து ஜஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடுறேன். எப்பவுமே யூஸ் எஃபெக்ட் எழுதினாலும் சரி, இல்ல நீங்க எத எழுதினாலும் சரி, இந்த ஃபார்ம வந்து கிளியர் பண்ணிடுறது ஒரு பெட்டரான ஒரு இதுவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் எழுதல அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க. யூஸ் எஃபெக்ட்ல கிளீனப் ஃபங்க்ஷன் எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா இதுதான் அது. ஸோ செட் டைம் அவுட்ல செட் நேமையும் மெசேஜையும் வந்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் கழிச்சு நான் வந்து இது பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட எப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த கால் பேக் வந்து நடக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் என்னோட நேம் சேஞ்ச் ஆயிருந்தாலோ, இல்ல என்னோட டிஸ்பேட்ச் வேல்யூஸ்ல ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சுனாலோ, எனக்கு வந்து இது சேஞ்ச் ஆகணும். இல்லன்னா எனக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் ஆக வேணாம் அப்படிங்கிறது தான் இத குடுத்துருக்கேன். அதனால தான் நம்ம அந்த யூஸ் கால் பேக்குமே யூஸ் பண்றோம். டிபெண்டன்சி அரேல ஒண்ணுமே குடுக்கல அப்படின்னா, அது ஒன் டைம் தான் நடக்கும். ஸோ சேம் யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட் தான். யூஸ் கால் பேக்க பத்தியுமே நம்ம பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, ரியாக்ட் சீரிஸ்ல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். சரி ஓகே. இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப நம்ம குடுத்தோம் அப்படின்னா, வொர்க் ஆகுமா அப்படின்னா, வொர்க் ஆகும். பட் இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட
ஃபர்ஸ்ட் வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் மெசேஜ் வந்து டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் இதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ டிஸ்பேச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 13. ஸோ ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்பேட்ச்ன்றது வரணும். ஸோ டிஸ்பேட்ச் நம்ம இதை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தப்பா தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துலையுமே சேஞ்ச் பண்ணிடுறேன், இந்த இடத்துலையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸ் ரெஃப் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்றோம், இது எல்லாமே நடக்குதா இல்லையா இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வேணும். அந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட அந்த காம்பனண்ட் வந்து ஷோ பண்றதுக்காக. நான் பேசிக்கா இந்த ரெஃபை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கான்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். அது வந்து என்ன எங்கேருந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் ரெஃப் வந்து இருக்க போதுல. ஸோ யூஸ் ரெஃப்லேருந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட்லேருந்து. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்டா நல்ல கொடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலயே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இஃப் இந்த கிஸ்ரெஃப் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ்ல எப்பவுமே கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுலேருந்து ஜஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதை வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் இந்த ரெஃபரன்ஸை பாயிண்டர் பண்றதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வேணும்ல. ஸோ அதை நம்ம எங்க பாயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடது பேசிக்கா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ண போறோம். ஸோ ரெஃபரன்ஸ் பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா கிஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட கோட்ல வந்து எழுத ஆரம்பிச்சலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்ரெஃப் டாட் கரண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துக்குள்ள போயிடுறேன். ஸோ கிஸ்ரெஃப் டாட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கரண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த கரண்ட்டை எடுத்து அதுக்குள்ளார ஸ்டைலை வந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஸ்டைலை வந்து கொடுக்க போறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஸ்கேல் வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பெருசாகிட்டு வரணும். ஸோ ஸ்கேல் ஆஃப் 1.8 அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்து டிஃபைன் பண்ணிடுறேன். சரி ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிஸ்ரெஃப்ல வந்து மறுபடியும் வந்து கொடுக்குறேன். ஸோ கிஸ்ரெஃப் டாட் கரண்ட் டாட் ஸ்டைலு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கொடுக்குறோம். ஸோ ஒப்பாசிட்டி வந்து எனக்கு 1 வந்து வந்துடணும் பேசிக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஸ்டைலுக்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டைம் அவுட் வந்து வைக்க போறோம். ஸோ செட் டைம் அவுட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த செட் டைம் அவுட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கோ இல்லை இதுக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். நான் இந்த இடத்துல வந்து 600 அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 600 மில்லி செகண்ட்ஸ்ல வந்து வரும். ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா கிஸ்ரெஃப் இருக்குல்ல. ஸோ என்னோட கிஸ்ரெஃப் இருக்குல்ல அதோட கரண்ட்டை வந்து எடுத்து ஸோ பேசிக்காக இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ டாட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் வந்து 1.8லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் 1க்கு வந்து வந்துடணும். ஸோ ஒப்பாசிட்டி வந்து 0.3க்கு வந்து வந்துடணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இந்த ஷோ பஸ்ட்னு இருக்கு பாருங்களேன். செட் ஷோ பஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ பண்ணுறோம். பட் ஆனால் இந்த ஷோ பஸ்ட்டை எங்கேயுமே யூஸே பண்ணல. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஷோ பஸ்ட்டுக்கு நம்ம ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணோம். எங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கு கீழே போயிட்டு இந்த ஷோ பஸ்ட் சப்போஸ் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்துட்டு ஹார்ட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த காம்பனன்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பனன்ட்ல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்கா ஒரு 12 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் கொடுக்க போறேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து 12 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எரர் அடிக்கும் ஹார்ட் பர்ஸ்ட்ன்ற காம்பனன்ட் இல்லை. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த காம்பனன்ட் வந்து அதுக்குள்ளார என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். பர்ஸ்ட்ன்ற காம்பனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்டைலை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணணும் நம்ம இதை. ஸோ காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து ஹார்ட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹார்ட் பர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் ஸோ கொடுத்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹீரோ டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் பர்ஸ்ட் டாட் ஜேஎஸ்க்கு வந்து போயிடுறேன். ஸோ ஓகே, அது காப்பி ஆகலை. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன இருக்க போது அப்படின்னா என்னோட ஹார்ட் பர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போது. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்குள்ளார ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பர்ஸ்ட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். காம்பனன்ட் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கிஸ்சென்டர் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட் பர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து சேவ் பண்ணிடலாம். நான் இங்கே இந்த கன்சோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த காம்பனன்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து ரெண்டரே ஆகலை. ஸோ ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நமக்கு ரெண்டர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் வந்து கீழே வந்து வந்துடுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே, நமக்கு வந்து அந்த காம்பனண்ட்டே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டரே ஆகலை. அது ஏன் அப்படின்னா நம்மளோட செட் ஷோ பர்ஸ்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காம்போனன்ட்ன்றது ஷோ ஆகுதுல்ல. ஸோ நான் இதுக்காக தான் வந்து இத காமிச்சேன். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து கண்டிஷன்ஸ்லாம் அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ இந்த ஹார்ட் பர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ப்ராப்ஸ மட்டும் ரிசீவ் பண்ணணும். ஸோ கவுண்ட் ஆஃப் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 15 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அங்கேருந்து வர கவுண்ட்ட எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாரி சேஞ்சும் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்ப நம்ம இத வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ டிவ் வந்து வைக்க போறோம். இந்த இடத்துலயுமே வந்து நான் டிவ் அப்படின்றத வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஸ்ட் அ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஹார்ட் வந்து வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் ஹார்ட்ஸ், செட் ஹார்ட்ஸ் வைக்கிறேன். ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி அரேவா வந்து இருக்க போகுது. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து லோட் ஆகணும் அப்படிங்கிறதுனால, நான் ஜஸ்ட் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து போட போறேன். ஸோ எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பேஜ்ல வந்து ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா, எஃபெக்ட் வந்து போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ எஃபெக்ட்க்கும் லேஅவுட் எஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்திலாமும் நம்ம பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இந்த இடத்துல வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ல கான்ஸ்ட் நியூ ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த நியூ ஹார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே வந்து வைக்க போறோம். ஸோ அந்த அரே வந்து ஃப்ரம் எதுலேருந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றேன். லென்த் வந்து குடுக்குறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கவுண்டா வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடத வந்து மேப் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து குடுத்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ ஐடி வந்து குடுக்குறேன். ஸோ டேட் டாட் நவ் பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் மாறும் அப்படிங்கிறனால பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டைல தான் வந்து வைக்க போறோம். ஸோ லெஃப்ட் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத் டாட் ரேண்டம் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஒரு 0 to 1 குள்ளார இன்டூ 100 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிலேக்கு வந்து கொடுக்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சைஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து கொடுக்க போறோம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு இதுலலாம் இது தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எல்லாமே ஸ்டைல்ஸ் தான். நம்ம வந்து அத பத்தி பேசியிருந்தோம். தெரியலனாலும் ஒண்ணும் இது கிடையாது. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம் இத. ஸோ மேத் டாட் ரேண்டம்ன்றது தான் பேசிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 1.8 வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே. நம்ம இந்த இடத்துலயும் வந்து ரேண்டம் வந்து இது போடல. ஸோ போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சைஸ் 1.2 பிளஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, மேத் டாட் ரேண்டம் வந்து குடுக்குறேன். ஸோ மேத் டாட் ரேண்டம். ஸோ இந்த மேத் டாட் ரேண்டம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு 1.8 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அவ்வளவு தேவையில்ல. ஸோ டிலே வந்து 1.8 செகண்ட்ஸ் வந்து தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.8 அத வந்து மாத்திக்கிறேன். ஸோ 1.8 இந்த இடத்துல குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வே இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலயுமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக்கா மேத் டாட் ரேண்டம் தான் நம்ம இந்த எல்லாத்தையுமே ரேண்டமா ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறனால நம்ம இத தான் வந்து குடுத்துருக்கோம். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, -0.5 வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு இன்டூ 60 அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல, அத வந்து ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி விடணும். இந்த இடத்துலயுமே டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால்ல இருக்கணும். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செட் ஹார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ செட் ஹார்ட்ஸ்ல நான் ஜஸ்ட் வந்து என்னோட நியூ ஹார்ட்ஸ் வந்து நான் அப்படியே வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நம்ம இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. இத அப்படியே இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபெண்டன்சி அரேவ ஃபர்ஸ்ட் வந்து போட்டுறலாம். இது எப்ப சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, எப்பவாவது என் கவுண்ட் சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா, எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து திருப்பி ரன் ஆகணும். இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டைமர் இஸ் ஈக்குவல் டூ இந்த இடத்துல வந்து செட் டைம் அவுட் வந்து குடுக்குறேன். ஸோ செட் டைம் அவுட் வந்து குடுக்குறேன். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காம்போனன்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து நமக்கு நீட்டா தான் இருக்கு. ஸோ இந்த காம்போனன்ட்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பட் எதுக்கு நான் இத வந்து போடுறேன் அப்படின்னா, உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இத வந்து போடாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த டைம் அவுட்ட வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டைம் அவுட் எப்படி வந்து எழுதணும், எஃபெக்ட்ட வந்து ப்ராப்பரா எப்படி பண்ணணும். இப்ப நான் வந்து டைமர் குடுத்துட்டேன்ல. இப்ப நான் இத வந்து கிளியர் பண்ணிரணும். ஒன்ஸ் இது முடிஞ்சோன நான் கிளியர் பண்ணணும். வெறும் நான் செட் டைம் அவுட் மட்டும் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒன்ஸ் எஃபெக்ட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா, கிளீன் அப் ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கணும். அதனால தான் நான் வந்து டைமர்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிளியர் டைம் அவுட் வந்து குடுக்கணும். ஸோ கிளியர்
டைம் அவுட் வந்து குடுக்கணும். அந்த கிளியர் டைம் அவுட்ல என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணிடணும். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து கிளியர் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸ்ட் கண்டெய்னர ஜஸ்ட் வந்து மேப் பண்ணி விட போறோம். ஸோ எதுலேருந்து மேப் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஹார்ட்ஸ்ன்றதுல. ஸோ ஹார்ட்ஸ் டாட் மேப்பு. ஸோ ஹார்ட்ஸ் டாட் மேப்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹார்ட் ஒவ்வொரு இதுக்குமே ஹார்ட் போடுறேன். ஸோ போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் ரிட்டர்ன் போட்டு அதுக்குள்ளார வந்து டிவ் வந்து எழுதுறேன். ஸோ டிவ் வந்து போட்டேன். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு ஹார்ட் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஹார்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த டிவ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் நேம்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதையுமே வந்து குடுத்துடலாம். எப்பவுமே மேப் பண்ணோம்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட கீ வந்து போடணும். அந்த கீ வந்து என்ன அப்படின்னா, ஹார்ட் டாட் ஐடி. ஏன் நம்ம இந்த இடத்துல ஐடி போடுறோம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஐடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டேட் டாட் நவ் பிளஸ் ஐ. ஸோ பேசிக்கா வந்து மாறிட்டே இருக்கும். அதனால அந்த கீய வந்து நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஸ்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டைல் வந்து பண்றேன். ஸோ ஸ்டைல் வந்து இன்லைன் ஸ்டைலிங்கே வந்து எழுதிக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைனமிக்காவே எல்லா ஸ்டைலையும் எழுத போறேன். ஸோ லெஃப்ட்ல வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டாலர் ஆஃப் ஹார்ட் டாட் லெஃப்ட். ஏன்னா நம்ம அங்க வந்து குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து குடுத்துடணும். இது வந்து பெர்சன்டேஜ்ல வந்து இருக்கணும். ஸோ பேசிக்கா பெர்சன்டேஜ்ல வந்து இருக்கணும். அது வந்து குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அனிமேஷன் டிலே வந்து இருக்குல்ல. ஸோ அனிமேஷன் டிலே வந்து இருக்குல்ல. ஸோ அந்த அனிமேஷன் டிலேன்றது என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து என்னோட மேல வந்து ஹார்ட் டாட் டிலேன்னு சொல்லி குடுத்துருக்கேன்ல. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ பேசிக்கா அதுதான். அது இன்டு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணுமோ அத வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹார்ட் டாட் சைஸ் வந்து குடுத்துக்கிறேன். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ரெம்ல வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ண போறோம். அதுதான் இந்த ஸ்வேன்றது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இதையுமே டைனமிக்கா நம்ம வாங்கணும் அப்படின்னா, பேக் டிக்ஸ் தான் போடணும். அதே மாரி டாலர் சிம்பல் போடணும். போட்டுட்டு ஹார்ட் டாட் ஸ்வே. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிக்சல்ல வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா அவ்வளோதான். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட கிஸ் சென்டர்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த காம்போனன்ட் ஷோ ஆகுதா? ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல ஏதோ ஒரு மெசேஜ் டைப் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஹார்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து வருதா? ஸோ அந்த வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடுதுல. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா அந்த காம்போனன்ட் தான், இந்த ஹார்ட் பர்ஸ்ட் காம்போனன்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏத்த மாதிரி இது வேணாம் அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்த காம்போனன்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து குடுத்துட்டே இருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துல டைனமிக்கா வேல்யூ வந்து அப்டேட்டே ஆகல. இத வந்து எப்படி அப்டேட் பண்ணணும்? ஏன்னா நம்ம இப்ப வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம். நம்மளோட கன்டெக்ஸ்ட்க்கு போயிடுச்சு. கன்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாமே நடக்குது. ஓகே ரைட். பட் ஆனா இந்த வேல்யூவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்ல. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்போனன்ட் எங்க இருக்கு அப்படின்னா hero.js. ஸோ hero.jsக்கு வந்து போயிரலாம். ஸோ போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்கேருந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 6ன்றது ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கோம்ல. சரி ஓகே. இத வந்து நம்ம மாத்தி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்ட வந்து குடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபங்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அந்த காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணோம்ல. ஸோ இத ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் கேஸ வந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே. இந்த யூஸ் கேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம்ல. ஸோ பேசிக்கா இத தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைனமிக்கா அப்டேட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டேட்லேருந்து எடுத்துட்டு ஸ்டேட் டாட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட அங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ கிஸ்ஸஸ் சென்ட் அப்படின்றது குடுத்தாச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா டூன் இருக்குல்ல. ஸோ இது வந்து எங்கேருந்து வருதுங்கிறத சொல்றேன். ஸோ இந்த கிஸ் கன்டெக்ட் போயிட்டோம் அப்படின்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேட் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ கிஸ்ஸஸ் சென்ட்ன்னு. இத தான் நம்ம அப்டேட் பண்றோம். இத தான் நம்ம யூஸ் பண்றோம். இத தான் நம்ம எல்லா இடத்துலயுமே பண்றோம். ஸோ இந்த கிஸ்ஸஸ் சென்ட்ட தான் நம்ம இந்த யூஸ் பண்றோம். சரி ஓகே. இப்போ இது டைனமிக்கா மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2ன்னு இருக்குல்ல. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ அஸ்வின் லவ் மை கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி. ஸோ இது வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து கிஸ் குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இது போயிடுச்சுல. ஸோ இது வந்து இந்த ஹார்ட் இது எல்லாமே போகும். பட் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டைனமிக்கா வேல்யூ சேஞ்ச் ஆகுது 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்படி தான் வந்து நம்ம யூஸ் கன்டெக்ஸ்ட்ட யூஸ் பண்றதா இருக்கட்டும், எப்படி வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து சீனியர் லெவல்ல திங்க் பண்ணணும், இது எல்லாத்த பத்தியுமே வந்து நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். ஒவ்வொரு காம்போனன்ட்டுமே எப்படி வந்து ஸ்டாட்டிக்கா வைக்கிறதுலயுமே சரி, எப்படி வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் லாஜிக் இங்க கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்க கீழ பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன டக்குன்னு மூவ் ஆகி வருதுன்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இத எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம்.
இருக்கட்டும், ஸோ ஒரு கேலரி காம்பனன்ட் வைக்கிறதா இருக்கட்டும், அதை ஹோவர் பண்ணா வரதா இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துல சிஎஸ்எஸோட ஸ்டைல்ஸ் வந்து இப்போ 1, 2, 3, 4, 5 எப்படி வைக்கணும், மேப் பண்ணா எப்படி வந்து கரெக்டாக மேப் பண்ணணும், இந்த இடத்துல எப்படி கொடுத்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணாலும் அதை எப்படி கண்டெக்ஸ்ட் ஏபிஐ வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க. இதில் எந்த டவுட்ஸ் வந்தாலுமே நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்கலாம். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ வேணுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து ஹைப் பட்டன் வந்து அங்கே இருக்கும். ஸோ ஹைப் பட்டனுமே வந்து ஃப்ரீ தான். அது எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹைப்புமே பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.